சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மசாலா ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் ரச சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை, சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இது கூட பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்தலை. மல்லித்தலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா முட்டையை அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா அடித்ததுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. சுற்றிலையும் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் பெரட்டி போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மசாலா ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.